கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்களின் மோட்ச பயணத்தின் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு மாயாபுரி பட்டணத்தில் பயணிகள். கிறிஸ்தியானும் உண்மையும் அந்த பாழடைந்த நிலப்பகுதியை கடந்து முடியும் வேளையில் தற்செயலாக திரும்பி பார்த்து நற்செய்தியாளர் வருவதை கண்டார்கள். அவரை கண்டவுடன், என் அன்பு நண்பர் நற்செய்தியாளர் என்ற மகிழுடன் சத்தமிட்டான் கிறிஸ்தியான். அவர் எனக்கும் நண்பர்தான், குறுகிய வாசலை எனக்கு காட்டியவரே அவர்தான் என்று உற்சாகமாய் சொன்னான் உண்மை. நற்செய்தியாளரும் அவர்களை கண்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். கிறிஸ்தியானும் உண்மையும் தாங்கள் வழியில் சந்தித்த அபாயங்களை, பட்ட துன்பங்களையும் அவரிடம் எடுத்துக் கூறினார். கடவுள் கிருபையால் அவற்றை மேற்கொண்டதையும் மகிழ்வோடு சொன்னார்கள். நற்செய்தியாளர் சொன்னார், என் பேச்சை கேட்டு நீங்கள் சரியான பாதையில் செல்வதால் நான் என் ஆவியில் களிகூறுகிறேன். நான் விதைத்தேன், நீங்கள் அறுவடை செய்தீர். உங்களுக்கு முன்னால் அழிவில்லாத ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானை நீங்கள் இன்னும் முழுமையாக வெற்றி கொண்டு விடவில்லை. உங்கள் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. எனவே இருதயத்தின் இச்சைகளை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள். கர்த்தரின் வல்லமை உங்கள் பக்கத்தில் இருப்பதால் திடமனதோடு முன்னேறி செல்லுங்கள். அடுத்த நகரத்தில் நீங்கள் நுழையும் போதே இன்னும் சோதனைகள் உங்களை சந்திக்கலாம். மனதிடத்தோடு சாத்தானின் சோதனைகளை எதிர்கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பினார். பிறகு நான் என் சொப்பனத்திலே கிறிஸ்தியானும் உண்மையும் ஒரு பட்டணத்தை கடந்து போக வேண்டி இருந்ததை கண்டேன். அந்த பட்டணத்திற்கு மாயாபுரி என்று பெயர். அங்கே உலக இன்பங்களும் இச்சைகளும் நிறைந்த மாயாபுரி சந்தையும் இருந்தது. இந்த சந்தை காலங்காலமாக நடந்து வருகிறது. மோட்ச பயணம் செல்லும் பயணிகளுக்கு சோதனை உண்டாக்கும்படியாக சாத்தானும் பிசாசுகளும் அவர்களின் பூத கணங்களும் இந்த சந்தையை உருவாக்கினார்கள். இங்கு இச்சைகள், பதவிகள், பட்டங்கள், இன்பங்கள், நாடுகள், அரசுகள், பொன், வெள்ளி, நவரத்தினங்கள் யாவும் விற்கப்படுகின்றன. இந்த சந்தையில் சூதாட்டம், நடனம், கூத்து, சதி ஆலோசனை யாவும் சர்வ சாதாரணமாக நடைபெறும். எல்லா நாடுகளின் மாயைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. மோட்ச பயணம் செல்லும் எந்த பயணியும் இந்த பாதை வழியாகவே தான் சென்றாக வேண்டும். கிறிஸ்தியானும் உண்மையும் இந்த சந்தையின் நடுவே நடந்து சென்றனர். அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் வித்தியாசமாக இருந்தபடியால் அவர்களை கண்டவுடன் அங்கே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அவர்கள் இவற்றை ஏறிட்டும் பார்க்காமல் நேராய் நடந்தனர். அவர்களை கேலி செய்யும் நோக்கோடு அருகே வந்த ஒருவன், ஐயா, தங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்று கேட்டான். திரும்பி பார்த்த பயணிகள், நாங்கள் சத்தியத்தையே வாங்குவோம் என்று மிடுக்காய் பதில் கூறினார்கள். இதை கேட்ட சந்தை கூட்டத்தார் கோபம் கொண்டு திட்டினர். சிலர் கூச்சலிட்டனர். இதனால் அமளி ஏற்பட்டது. சந்தையின் வியாபாரம் தடைபடும் நிலை ஏற்பட்டது. சந்தையின் அதிபதி அவர்களை பிடித்து கட்டி விசாரணைக்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். விசாரணையில் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கு போகிறார்கள் என்ற கேள்விகளை கேட்டார்கள். ஐயா, நாங்கள் பரலோகம் செல்லும் பயணிகள். உங்கள் நகரத்தாரும் வாணிபரும் தான் எங்களை கேலி செய்தார்கள். என்ன வேண்டும் என்று ஒரு வியாபாரி கேட்டபோது, நாங்கள் சத்தியத்தையே வாங்குவோம் என்று மட்டுமே பதில் கூறினோம். வேறெதும் பேசவில்லை ஐயா என்று பதில் கூறினான் கிறிஸ்தியான். விசாரித்தவர்கள் இவர்களை நம்பவில்லை. இந்த சந்தையின் வழிமுறைகளை இவர்கள் அழிக்க வந்தவர்கள் என நினைத்தார்கள். எனவே அவர்கள் இருவரையும் சாட்டையால் அடித்து உடலெங்கும் சேற்றை பூசி சந்தைக்கு நடுவே ஒரு கூண்டில் அடைத்து வைத்தார்கள். அவர்கள் மீண்டும் அவர்களை கேலி செய்யவும் நிந்திக்கவும் தொடங்கினார்கள். சந்தையின் அதிபதி இவற்றை பார்த்து சிரித்து மகிழ்ந்தான். கிறிஸ்தியானும் உண்மையும் பதில் பேசாமல், தீமைக்கு தீமை செய்யாமல் புன்முறுவலோடு சகித்தார்கள். இவர்களது சாந்தத்தை கண்ட சிலர் இவர்கள் மீது அனுதாபம் கொண்டு நிந்திப்பவர்களை கடிந்து கொண்டார்கள். ஏன், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களை கூண்டில் அடைத்து சித்திரவதை செய்வதை விட இந்த சந்தையில் உள்ள கள்ள வியாபாரிகளை தூக்கில் போடுவதுதான் நியாயம் என்று சத்தமிட்டனர். இதனால் அவர்களுக்குள் கலகம் உண்டானது. இதை கண்ட அதிபதி இவ்வளவு தகராறுகளுக்கும் பயணிகளே காரணம் என்று குற்றஞ்சாட்டி மீண்டும் அவர்களை விசாரணைக்கு இழுத்துச் சென்றான். விசாரணை தீர்ப்பின்படி அவர்கள் மறுபடியும் சாட்டையினால் அடிக்கப்பட்டார்கள். இரும்பு குண்டுகளை அவர்கள் கழுத்தில் கட்டி விலங்குகளை மாட்டி மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரு தெருவாக இழுத்துச் சென்றார்கள். அப்போது இன்னும் சிலர் இவர்களுக்காக பரிந்து பேசவும் இரக்கப்படவும் தொடங்கினார்கள். இப்படி சிலர் பயணிகளின் பக்கம் திரும்புவது கொடியவர்களின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவர்கள் பயணிகளை கொன்றுவிடுவதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த நகரத்தின் நோக்கமே சீர்குலைந்துவிடும் என்று அஞ்சினார்கள். எனவே அவர்களை மீண்டும் கூண்டில் அடைத்து கால்களை தொழுமரத்தில் மாட்டி இறுதி தீர்ப்பு வரும் வரை வெளியே விடாமல் வைத்தார்கள். கிறிஸ்தியான், நண்பனே, நற்செய்தியாளர் கூறியது அப்படியே நடந்து வருகிறது பார்த்தாயா? நம் இருவரில் எவரேனும் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியதாயிருந்தால் அது நானாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். தானும் அதே வாஞ்சி கொண்டிருப்பதை தெரிவித்தான் உண்மை. மாயாபுரி பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் பெயர் நன்மையை வெறுப்பவன். கிறிஸ்தியானுக்கும் உண்மைக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை தயார் செய்யவும் பொய் சாட்சி
சாட்சிகளை திரட்டவும் தொடங்கினான். விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவராவார். யாக்கோபு 4:4. இன்னும் மோட்ச பயணத்தில் நாங்கள் இருந்திருக்கிறது போல நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.